வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம், ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியாவின் டெல்லியில் போராட்டங்கள். எண்ணெய் விலை பேரல் $95 உயர்வு. ரஷ்யாவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். சவுதி அணுசக்தி ஒப்பந்தம். இந்திய மற்றும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. ஈரான் போர் செலவு. வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் மதுரோ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர். பல்கேரியா விமானப்படை தளம். காங்கோ எபோலா பரவல். சிக்கிம் சுரங்க வெடிப்பு. ஐரோப்பாவில் தீவிர காலநிலை. பிரிட்டனில் பணவீக்கம் சரிவு. கனடா மீது 50% வரி விதிப்பு. பேன் ஆம் விமான சிதைவுகள் கண்டுபிடிப்பு. விரிவான செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம், ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் தாக்கப்படும் ஒவ்வொரு முறைக்கும் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் இலக்காக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் டெல்லியில் போராட்டங்கள். இணையதள முடக்கம் மற்றும் காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு மத்தியிலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி போராட்டத்திற்காக ஆயிரக்கணக்கானோர் டெல்லியில் மீண்டும் கூடினர். நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பிரதமர் இல்லம் அருகே ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். எண்ணெய் விலை பேரல் $95 உயர்வு. செங்கடலில் ஹவுதி அமைப்பினரின் அச்சுறுத்தல்களால் பாப் எல் மண்டேப் முக்கிய வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $95 தாண்டியது. ரஷ்யாவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவில் உள்ள வைல்ட்பெரிஸ் என்ற ஆன்லைன் சில்லறை வர்த்தக நிறுவனத்திற்கு சொந்தமான தளவாட மையங்கள் மீது சில நாட்களில் இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளன. சவுதி அணுசக்தி ஒப்பந்தம். சவுதி அரேபியா தனது சொந்த மண்ணிலேயே அணு எரிபொருளை செறிவூட்ட அனுமதிக்கும் வகையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா விரைவில் அறிவிக்க உள்ளது. இந்திய மற்றும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் மணிலாவில் நடைபெற்ற ஆசியன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்து பிராந்திய பாதுகாப்பு, இந்தோ பசிபிக் வளர்ச்சி மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அமெரிக்க ஈரான் போர் செலவு. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல்களால் அமெரிக்க இராணுவத்திற்கு இதுவரை தோராயமாக $37.5 பில்லியன் செலவாகியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் மதுரோ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு விசாரணைக்காக வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ திட்டமிட்டபடி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 2027 தொடங்க வாய்ப்புள்ளது. பல்கேரியா விமானப்படை தளம். மத்திய கிழக்கு நாடுகளின் ஆதரவு நடவடிக்கைகளுக்காக பேஸ்மேர் விமானப்படை தளத்தை அக்டோபர் மாதம் வரை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்த பல்கேரியா நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது. காங்கோ எபோலா பரவல். காங்கோ நாட்டில் தொடர்ந்து பரவி வரும் எபோலா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது கிட்டத்தட்ட 1000ஐ எட்டியுள்ளது. சிக்கிம் சுரங்க வெடிப்பு. சிக்கிம் மாநிலம் நம்ச்சியில் உள்ள NHPC நீர்மின் திட்ட சுரங்கத்தில் ஏற்பட்ட மீத்தேன் எரிவாயு வெடிவிபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பாவில் தீவிர காலநிலை. ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலைகளால் காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளது. ஸ்பெயினின் குவாடலஹாராவில் 32,000 ஹெக்டேர் பரப்பளவும் பிரான்சின் வார் பகுதியில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவும் கருகியுள்ளன. அங்கு வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. பிரிட்டனில் பணவீக்கம் சரிவு. எரிசக்தி விலைகள் உயர்ந்த போதிலும் பிரிட்டனின் பணவீக்க விகிதம் எதிர்பார்ப்பதை விட வேகமாக சரிந்துள்ளதால் சற்று நிம்மதி ஏற்பட்டுள்ளது. கனடா மீது 50% வரி விதிப்பு. டொனால்ட் ட்ரம்ப்
கனடா மீது 50% இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளதால் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படுத்தப்படும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பேன் ஆம் விமான சிதைவுகள் கண்டுபிடிப்பு சுமார் 74 ஆண்டுகளுக்கு முன்பு 52 பேரின் உயிரை பறித்த பேன் ஆம் அமெரிக்க விமான விபத்தின் சிதைந்த பாகங்களை தேடுதல் குழுவினர் வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.